எனக்கு அப்போது 20 வயசு இருக்கும். ஒரே ஒரு ரூமில் ஒரு சின்ன வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கடுமையான குளிர்காலம். பகல் நேரத்தில் நான் ஒரு கட்டிட தொழிலாளியாக வேலை செஞ்சதுனால என்னால் இரவு நேரங்களில் வெளியில் போக முடியல. ஆனால் நிறைய எனக்கு டைம் இருந்ததுனால நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு நாள் நான் என்னுடைய சாப்பாட்டு மேஜையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ, நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், இனி நம்ம ஊருக்கும் திரும்பி போக முடியாது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு எண்ணம் எனக்குள்ளே பழிச்சிடுச்சு. அது என்னென்னா, என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். வேறு யாரும் என் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்க முடியாது. எந்த ஒரு மாற்றம் நடக்கணும்னாலும் அது என்கிட்ட இருந்து தான் மாறணும். என்கிட்ட இருந்து தான் அது வெளியில் வர ஆரம்பிக்கணுமே ஒழிய மற்ற யார்கிட்ட இருந்தும் அது வராது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கைக்கு நான் தான் முழு பொறுப்புங்கிறத எனக்குள்ளே வந்துச்சு. அப்படி வந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம யாரோ நம்ம வாழ்க்கைக்கு காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு நாம் தான் காரணம்னு நினைக்கிறப்போ நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிடலாம், எப்படி வேணாலும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த கணம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ இன்பமாக நான் உணர்ந்தேன். வாழ்க்கையில் நான் நிறைய 50, 60களில் இருக்க மனிதர்களை சந்திச்சிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் நான் சந்திக்கிறப்பையும் அவங்க 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு இதை செய்யலை, எங்கள் அம்மா எனக்கு இதை செய்யலை, எங்கள் அண்ணன் இதை செய்யலை அப்படின்னு இன்னும் கோபத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மீதான வெறுப்பும் அந்த அதீத கோபமும் அவர்களை இன்னும் வாழ விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அப்படி பொறுப்பேற்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மோசமான எதிரிகள் யார் நண்பர்களே? என்னை தொழிலை ஏமாற்றிட்டு போயிட்டான், என் மொத்த பணத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டான், என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என் நெஞ்சில் குத்திட்டான், எங்கள் அக்கா என்னை ஏமாற்றிட்டா, என் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா, இப்படிலாம் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோம். இவங்கெல்லாம் என்னுடைய எதிரிகள் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அவங்களாம் நம்மளுடைய எதிரிகள் இல்லை. நம்மளுடைய எதிரிங்கிறது நம்மளுடைய எதிர்மறை உணர்ச்சிகள் தான் நம்மளுடைய எதிரி. நம்மளை வெற்றியடையாமல் தடுக்கிறது என்னென்னா அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் தான். நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் இன்னும் பிற நல்ல விஷயங்களையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுது இந்த எதிர்மறை உணர்ச்சிகள். நீங்கள் உண்மையிலே ஒரு வெற்றிகரமான மனிதனாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து உங்களை முழுவதுமாக நீங்கள் விடுவித்துக் கொள்ளணும். இலக்குகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் இலக்கே இந்த எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத நீங்கள் செய்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கையே முக்கியமாக இருக்குது. பயம், சுய பச்சாதாபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கோபம், இதுதான் உங்களுடைய எதிர்மறை உணர்ச்சிகளை பெரும்பாலும் தூண்டுறதுக்கு காரணமான காரணங்களாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், பயம், சுய பச்சாதாபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கோபம். அப்போ ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம ஆழமாக சிந்திக்கணும். எனக்கு ஏன் பயம் வருது, எனக்கு ஏன் என் மேலே ஒரு சுய பச்சதாபம் வருது, அடுத்தவங்க மேலே பொறாமை வருது, இதெல்லாம் ஏன் வருது, அதுக்கு என்னென்ன காரணம் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு சொன்னோம்னா இந்த எதிர்மறை உணர்ச்சிகள் தாமாகவே நின்றுவிடும். அதுக்கு பதிலாக அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, உற்சாகம் போன்ற நேர்மறை உணர்ச்சிகள் ஊட்டெடுத்து பாயும். நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மிகச்சிறப்பானதாக மாறும். இந்த மாற்றம் படிப்படியாக நடந்துடும். நம்ம காரணங்களை யோசிக்காதனால தான் இந்த மாற்றங்கள் நம்மளுக்குள்ள வர்றதே இல்லை, அல்லது அது வர்றது நம்மளுக்கு தெரியறதே இல்லை. அப்போ நாளையிலேருந்து நீங்கள் இதெல்லாம் நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு பின்னாடி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அந்த பாயிண்ட் ஒவ்வொன்றையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒன்றாக மாறப்போகுது நண்பர்களே. ஒரு மலர்ந்த பூ எப்படி இருக்கிறதோ, ஒரு அதிகாலை பனித்துளி எப்படி இருக்கிறதோ, ஒரு குளிர்ந்த தென்றல் குற்றாலத்தில் உங்கள் மேல் எப்படி படுதோ, அப்போல்லாம் ஒரு சிலிப்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது இல்லையா? அது போன்ற ஒரு சிலிப்புக்கு நம்ம போகிறோம். தயாராகிறீங்களா?